வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மார்ச் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரைக்குமான பலன்களை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மகர ராசி, உங்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் கடுமையான முயற்சி. அப்போ எப்படி உங்களுக்கு தோல்வி ஏற்படும்? முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் என்ன தான் காலம் நேரம் நமக்கு எகெயின்ஸ்டாக இருந்தால் கூட நம்ம செய்யக்கூடிய அந்த முயற்சினால் நமக்கு வெற்றி உண்டுன்னு தான் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். அப்போ உங்களுடைய ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க் பிரிங் சக்ஸஸ் டு யூ. அதுதான் ஃபார்முலாவாக இருக்குது. தனவரவை பொறுத்தவரையில் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். என்கிட்ட பைசா இல்லை, எனக்கு இதை நடந்து நினைக்க முடியல, அந்த வருத்தமே இல்லை. ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில பேருக்கெல்லாம் தொல்லைகள் இருக்கலாம். அதுவும் குறிப்பாக அந்த ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி தொல்லைகள்லாம் நிறையா உங்கள் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் இருக்கலாம். இருந்தால் கூட இதுக்கான சரியான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், சரியான மருத்துவ உதவி கிடைக்கும். அது பெரும்பாலும் இது வயதானவர்களுக்கு பொருந்தும். அதே போல் சில நேரங்களில் சில ஷார்ட் ஜேர்னிஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஜேர்னிஸ் பெரிய அளவு சக்ஸஸ் ஆகும். சில பெரிய ப்ராஜெக்ட்ஸு, அந்த ப்ராஜெக்ட்ஸில் நல்ல ஒரு தனவரவை எதிர்பார்த்து அதை தொடங்கலாம். அப்படி தொடங்கும்போது இதில் எனக்கு இவ்வளவு அமௌண்ட்டு எனக்கு இதில் நிற்கும், எனக்கு வரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் எடுத்துருப்பீங்க. அது சரியான கால்குலேஷன், அது நடப்பதற்கான ஒரு சரியான சூழ்நிலைகளை உருவாக்கி தரக்கூடிய நல்ல வாரமாக இது அமைய இருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.